ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு YoYo Mystery. ஸோ நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அது கேட்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலே பெரிய ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. சர்தார் பட்டேலோட இரும்பு மனிதனோட ஸ்டாச்சு நம்ம இந்தியாவில் இருக்குது, கரெக்டு தானே. ஸோ இந்த ஸ்டாச்சு பற்றி நமக்கு பார்க்க போகிறோம், அதாவது சர்தார் பட்டேல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்தார் பட்டேல், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு இரும்பு மனிதன், நம்ம நாட்டுக்காண்டியும் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காண்டி இரும்பாக நின்றவர். ஸோ இவரை வந்து ஒரு ப்ரௌடாக ஒரு ஒரு இது கொடுக்கணும், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுக்காண்டி பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே பெரிய ஸ்டாச்சுவாக கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டார். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டாச்சுவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாச்சு எப்படி கட்டினாங்க, அந்த ஆர்கியாலஜிக் ஒர்க்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ சர்தார் பட்டேல், அது கேட்டவுடனே நமக்கு ஞாபகம் வருது ஒரே ஒன்று தான், அது சிலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை பார்க்க ஏகப்பட்ட ஃபின்லாண்ட்லேருந்து வராங்க, அமெரிக்காவிலேருந்து வராங்க, வெளியே டூரிஸ்ட்லேருந்து வராங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உலகத்திலே ஒரு பெரிய சிலைன்னு சொன்னால் யாராச்சும் வராமல் இருப்பாங்களா? ஸோ அதனால தான் வந்திருக்காங்க, ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்காங்க. நிறைய பேர் அதுலேருந்து யூடியூப் வீடியோஸ் இருக்காங்க, அது மூலமாக பாப்புலர் ஆகுதுக்கு. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா, அது எப்படி கட்டினாங்க இவ்வளோ பெரிய சாலையை அசால்ட்டாக? வெறும் வெறும் 5 வருஷம் தான் நினைக்கிறேன், 5 வருஷமோ 5 வருஷம் தான். ஸோ 5 வருஷத்துல இவ்வளோ பெரிய சிலை எப்படி சாதாரணமாக கட்டி முடிச்சாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சர்தார் பட்டேலை வந்து இந்த சிலையை எனக்கு கட்டணும், எனக்கு 5 வருஷத்துல வேணும்ன்றது சொல்லிட்டாரு அப்போவே. ஸோ அதைக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோர் செலவு பண்ணாரு. இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம ஊரில் சுத்தமாக இல்லை, எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு குரூப்பே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமோ 1 வருஷமோ அந்த லேண்டை செலக்ட் பண்ணுறதுக்கே நாளாயிடுச்சான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வருஷம் வந்து அந்த லேண்ட்லேருந்து இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அது அந்த பெரிய சிலை வந்து நிற்குமா அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கே ரொம்ப மாதம் ஆயிடுச்சான். அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற குப்பைகளை க்ளீன் பண்ணுறது, இன்னொன்று அந்த இடத்த தோன்றது, இதுக்கே பார்த்திங்கன்னா சுமார் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த அந்த சர்தார் பட்டேல் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தார், எப்படி தோத்தி கட்டியிருப்பார், எப்படி மீசை வச்சுருப்பார், எப்படிலாம் அவர் ஸ்டைல் என்ன, அவர் எப்படி நிற்பார், அவர் வந்து வலது கையில் குச்சி வச்சுருப்பாரு, இடது கையில் குச்சி வச்சுப்பான்ட்டு ஒவ்வொரு டீட்டெயிலும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அதே மாதிரி ரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லப்பறம் சொல்லிட்டு சர்தார் பட்டேலை செஞ்சுருக்காங்க. பட் அந்த இன்ஜினியர்ஸ்லாம் சொன்னது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த சிலையை கட்டுறதில்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த கால்கள் தானா. ஏன்னா அந்த சிலையில் இருக்கிற கால்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விரிஞ்சிருக்கும், இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், 2 கால். பட் இது நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இல்லை பெரிய பெரிய சிலை எடுத்து பார்த்தீங்கன்னா கால் வந்து இருக்கவே இருக்காது, ரெண்டுமே ஒட்டி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸோட மறைச்சிருவாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நாங்கள் எப்போ இந்த 2 காலை பிரிக்கிறோமோ ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அது செய்ய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே 5 வருஷத்துல மோடி சொன்ன மாதிரி சர்தார் பட்டேல் வந்து உருவாக்கியாச்சு. ஸோ தி வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்டாச்சுன்ற பெருமையை அவங்க கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வர டூரிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்தார் பட்டேல் பார்ப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. சர்தார் பட்டேலுக்கு உள்ளே போயிட்டு அவங்களோட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நின்றாங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். ஸோ அந்த ஓட்டை மூலமாக அவங்க வந்து இந்த ஒரு சிட்டியை பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இது வச்சு தான் இதை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம பேச வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவோட ஃபேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ். ஸோ இந்தியாவோட ஃபேம் என்ன கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஃபேம் இருக்குது. செஃப்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அது கண்டுபிடிச்சாங்க, இது கண்டுபிடிச்சாங்கன்ட்டு சில பேர் ஷாம்பு கண்டுபிடிச்சாங்க கூட சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு அப்படின்ற ஒரு இது இல்லை, நம்ம இந்தியா தான் வந்திருக்குன்றது ஒரு பெருமைக்கூடிய விஷயம். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு சைடில் வந்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் எடுத்து முடிச்சது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மைண்டில் வரும். ஏன்னா நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி அந்த மாதிரிலாம் போய்
ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படித்து நல்லா இன்ஜினியர் ஆனால் கூட ஃபாரின் தான் போவாங்க. ஃபாரின் போயிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் என்னன்னு தெரியல. ஸோ அதுலேருந்து கூட ஒரு வேலை யோசிக்கலாம். நிறைய தடவை மோடிக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்ஜினியர்ஸ் விட அவங்க இன்ஜினியர்ஸ் ரொம்ப பெட்டராக இருப்பாங்க என்னமோன்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ இதில் கூட ஏகப்பட்ட அரசியல் கூட இருக்கலாம். பட் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சர்தார் பட்டேல்னா என்ன, சர்தார் பட்டேல் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஐ மீன் இந்த வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் ஸ்டாச்சு நம்ம கிட்ட தான் இருக்குன்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது, பெருசாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் மிஸ்ட்ரி.